நிறைவு செய்து அவர்கள் இங்கே அவர்கள் உறைவிடமாக இருக்க வேண்டும் என்று இங்கே அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த அவருடைய திரு உருவத்தோடு இருக்கின்ற இந்த தயவு இல்லம் எல்லோருடைய மிக ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்ட அந்த திருப்பணி எப்படியாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தூண்டுதல் எல்லோருடைய மனதிலும் இருக்கின்றது. சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்பே இதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமெல்லாம் அன்றே துவங்க பெற்றது. இருந்தாலும் அதனுடைய துவக்கம் என்று சொல்வார்களே, அந்த துவக்கம் இன்றுதான் வந்திருக்கிறது தான் நினைக்க வேண்டும். ஒரு நல்ல துவக்கம் இருக்கின்றோம். இந்த இடமானது சுமார் 3330 சதுர அடியிலே இந்த இடமானது அமைந்துள்ளது. இந்த 3330 சதுர அடியிலே சுவாமியுடைய எண்ணப்படி இங்கே பல தயவு பணிகள் பசித்தோருக்கு எல்லையில்லாமல் பசியாறக்கூடிய அன்னதான மண்டபம், ஞானப்பசி வேண்டுவோருக்கு வள்ளலார் நூல்களும் நம்முடைய தயானந்தனுடைய நூல்களுமாக இங்கே ஒரு நூலகம், அதில் படிப்பதற்கு உண்டான வசதிகள், அது மட்டும் இல்லாமல் சுவாமிகளுடைய இங்கே அவர் உழைத்து கொண்டிருக்கின்ற இந்த இடத்திலே ஒரு சிறிய மணி மண்டபம், அதனையொட்டி சுவாமிகள் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் உபயோகம் செய்த அனைத்து பொருட்களும் வரக்கூடிய அன்பர்கள் தரிசனம் செய்வதற்காக பார்வையிடும். அது மட்டுமல்லாமல் வெளியூர் அன்பர்கள் வர வேண்டும் என்றால் அவர்கள் வந்து தங்குவதற்கு கூடிய இடவசதி, அதில் எல்லாம் ஒரு அமைப்பாக இந்த 3330 சதுர அடியிலே நல்ல முறையில் பிளான் போட்டு அதை கட்டுவதற்கு உகந்த ஆயத்த பணிகள் எல்லாம் நாம் செய்ய வேண்டியிருக்கின்றோம். இதற்காக உங்களுடைய மேலான ஆலோசனைகள் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் சுவாமிகள் அவர்கள் இந்த திண்டுக்கலிலே அவர்கள் தோன்றி தன்னுடைய வாழ்நாள் முழுமையும் சன்மார்க்கத்திற்காகவே தயவு பணிக்காக அவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார்கள். வடலூரை அடுத்து தென்மடலூர் என்று சொல்லக்கூடியது நம்முடைய திண்டிமான. அப்படிப்பட்ட திண்டுக்கல்லிலே இந்த 4 வழி சாலையிலே இந்த வழியை தெரிந்த அனைவருக்கும் ஒரு லேண்ட்மார்க், ஒரு அடையாளம் சொல்லும் வகையிலே நம்முடைய ஞான சபையானது, நம்முடைய தெய்வ ஞான சபையாக அமைய வேண்டும் என்கின்ற ஒரு முறையில் நாம் இந்த சத்திய ஞான சபையை நாம் கட்ட வேண்டும். அதற்கு மேலான ஆலோசனை நாம் என்னவெல்லாம் செய்தால் மக்களுக்கு, ஏனால் இன்றைய சூழ்நிலையில் நல்ல மார்க்கத்தை, அதுவும் குறிப்பாக எல்லோருக்கும் ஜாதி மத பேதம் இல்லாத ஒரு தெய்வ மார்க்கத்தை தெளிவாக சொல்லுகின்ற நெறி சன்மார்க்க நெறி. அப்படிப்பட்ட சன்மார்க்க நெறியை நாம் எவ்வகையான நூல்களின் மூலமாகவும் தயவு பணிகள் மூலமாகவும் மற்ற வருகின்ற அன்பர்களுக்கு விருப்பமளித்தவருக்கு பயிற்சி மூலமாகவும் இன்னும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய அன்பர்கள் கருத்து சொல்கிறார்களோ அதையெல்லாம் நாம் குறித்து வைத்துக் கொண்டு முதல் கட்டமாக நாம் திருப்பணியை தொடங்குவதற்கு உங்களுடைய மேலான ஆலோசனை, அதற்கு அடுத்தபடியாக திருப்பணி குழு அமைத்தல், அதற்கு அடுத்தபடியாக நாம் அதற்கு உண்டான அடிப்படை வேலைகள் எல்லாம் செய்து வருதல் ஆக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். உங்கள் அனைவருடைய ஆலோசனையும் ஆதரவினையும் தயாரித்தவர்களுடைய அன்பான ஆட்சியோடு தெரிவிக்க வேண்டும் என்று இரு கடன் கூட்டி உங்களை வருக வருகை என்று கைவிட்டு வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க தயவுடன், தயவுடன் வாழ். அடுத்தபடியாக நம்முடைய கோவிலிருந்து வருகை கொண்டிருக்கக்கூடிய சன்மார்க்க தயவு செம்மன் ராமதாஸ் ஐயா அவர்கள் தன்னுடைய கருத்தை வழங்குவார். அற்புதமான சந்தோஷமான கோவிலிருந்து ஞான சபாரங்கள் அது ரொம்ப நாளும் முடங்கி கிடந்த இந்த திருப்பணியானது இன்று இந்த நல்ல நாளிலே மிகவும் பிரமாதமாக இந்த முன்னிலையிலே நாம் ஆரம்பிக்கின்றோம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா 17/1/2021 அருமையாக ஆரம்பிச்சிருக்கோம். 17/1/7 ஒன்றிய கடல் 7 7 விழாவாக
நிலையிலே இருக்கின்ற இறைவன் 17 நம்பர் அருமையான நம்பராக அமைந்திருக்கின்றது. அதை ஒன்றையான கடவுளை ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2021 2/2/45 பிரபஞ்சத்தை குறிக்கின்றது. இறைவனுடைய 5 சக்திகள் மூலமாக இந்த பிரபஞ்சம் 65 ஆண்டவர் அந்த 5 சக்திகளை கொண்டு இந்த பிரபஞ்சத்தை வரலாற்று செய்கின்ற 5வது நம்பர். ஸோ அதனால் 17/1/2021 என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான இந்த நாளிலே இங்கே நம்ம என்ன முடிவு செய்ய போகின்றோம், அந்த முடிவுக்காக தான் ஒரு நாளாக எல்லாரும் காத்து பண்ணியிருக்காங்க. நான் அந்த லாஸ்ட் ஒன்றரை வரும்போது பார்க்கும்போது பார்த்தேன் இந்த கட்டடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சட்டமாக இருக்கும். என்னைக்கு தான் இந்த கட்டடம் மேலே நல்லா வரும் அப்படின்ட்டு நினச்சிட்டே போனேன். இதுக்கு என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம், ஏன் இப்படி தடையெல்லாம் இன்னைக்கு எதனால் தடை அப்படிங்கிறதுனால யோசனை பண்ணிட்டு இருக்கும்பொழுது நம்ம பிரபாகரனுடைய ஒரு நல்ல ஒரு யோசனை. அது வந்து எங்களுக்கு வழக்கு இருக்கிறதுனால எனக்கு தெரியாது இங்கே ஏன் இதை வந்து தடைப்பட்டிருக்கிறது எங்களுக்கு அவ்வளோ தெரியாது. அதனால இப்போ வந்து நல்லாவே ரொம்ப தெளிவாக இருக்கும். மிக தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம் என்று சொன்னால் அது வந்து நம்முடைய ராமலிங்கனுடைய சட்டம்னா அவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் காமிச்சாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் சுவாமிகள் எழுதி கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் படித்து பார்த்தோம். மிக தெளிவான சாமி எழுதிக்கின்றார்கள். இந்த உரிமையை வந்து அந்த 4 பேருக்கு கொடுத்துருக்கின்றாங்க. ஸோ அவங்க மூலமாக வந்து அந்த சந்ததிகள் மூலமாக எங்களுடைய இந்த குழு அமைக்கிற திருப்பணி குழு அமைக்கப்பட்டு நான் உடனே ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். நாமளும் அவங்கள இருப்போம், அவரும் நம்மளோட இருப்பாங்க. அப்போ தான் சீக்கிரமாக இந்த திருப்பணியானது சீக்கிரமாக முடியும். அதில் நமக்கு இன்னும் இதில் வந்து பெரிய நமக்கு கருத்து வருவார் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கட்டணம் வந்து அமையணும். அதனால் இது வந்து நல்ல முடிவு எடுத்துக்கின்றது. அது திண்டுக்கல் இருக்கின்ற மக்கள் எல்லாருமே குறிப்பாக என்னுடைய நிருஜோதியர்கள், என்னுடைய ரிசர்ச்சியுடைய குமாரர்கள், சுமக்காந்திகள் அவர்கள் நீங்கள் மட்டும் பெரிய நிறையவே இருக்கிறாங்க. மேடாவுடைய அவருடைய இருக்கிறாங்க, சாந்தி இருக்கிறாங்க, ஜனாதிபதி எல்லாம் நாங்கள்லாம் கோவிலே நாங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறோம். எங்களுடைய சப்போர்ட் எவ்வளோ வேணாலும் நான் கொடுக்கிறோம். கோவிலில் என்ன பண்ணுறதுன்னா ஞானசபையை வந்து ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க அங்கே எங்கே பாலிட்டிக்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா நான் ஒருவன் தான் நான் எடுத்த முடிவு தான். அப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 40 நாள் அந்த கட்டணத்துக்கு முன்னாடி வெறும் காலி இடத்துல அடுத்தது அகவலை வந்து நிறைய பேர் உட்காந்து சொல்லுவோம். இந்த 40 நாள் அகஸ்மாரங்கள் பண்ணி முடிச்சு இறைவனை ஆரம்பிச்சிருந்தோம். அந்த ஒரு பின்னி நாங்கள் ஆரம்பிச்ச அந்த கட்டணம் மனமளவில் 25 சென்ட் இடம். இப்போ அந்த கட்டடம் பார்த்தீங்கன்னா இப்போ பயிற்சி கூட கட்டிருக்கோம். வாகனக்கல்வி பயிற்சி அரங்கம் கட்டிருக்கோம். கீழே ஒரு குவார்டர்ஸ் கட்டிருக்கோம். மேலே இன்னொரு பெரிய டெரஸ் இருக்கு. எல்லாம் பார்க்கும்போது ஒரு கோடி ரூபாய் அது ஆயிருக்கும். ஒரு ரோடு வந்து இந்த கட்டடத்துக்கு ஆயிருக்கும். அது இல்லாமல் இடத்துக்கு வர ஒரு 30 லட்சம் ரூபாய் ஆயிருக்கும். பட் அதெல்லாம் ஒன்றும் செலவாக எனக்கு தெரியல. அது தயானந்தி அவருடைய ஒரு அருளால் மிகவும் நல்ல அந்த ஞானசபையானது கட்டப்பட்டு 2014 செப்டம்பர் அது கட்டி முடித்து நல்லபடியாக அந்த ஞானசபையாக இன்னைக்கு என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம், ஏன் இப்படி தடையலாம், எதனால் தடை அப்படிங்கிறதுனால யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பிரபாகரனுடைய ஒரு நல்ல ஒரு யோசனை. அது வந்து எங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறதுனால எனக்கு தெரியாது. இங்கே ஏன் இங்கே வந்து தடைப்பட்டிருக்குது எங்களுக்கு அவ்வளோ தெரியாது. அதனால் இப்போ வந்து நல்லாவே ரொம்ப தெளிவாக மிக தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம் என்று சொன்னால் அது வந்து நம்முடைய ராமலிங்கனுடைய நிர்தேசிட்டாங்கன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் நீ காமிச்சாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸு சுவாமிகள் எழுதி கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ஸ் நான் படித்து பார்த்தோம். மிக தெளிவாக சுவாமி எழுதிக்கின்றது. அந்த உரிமையை வந்து நாங்கள் 4 பேருக்கு கொடுத்துருக்கின்றோம். ஸோ அவங்க மூலமாக வந்து அந்த சந்ததிகள் அவங்க மூலமாக இந்த குழு அமைக்கிற திருப்பணி குழு அமைக்கப்பட்டு நான் உடனே ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். நாமளும் அவங்கள இருப்போம், அவரும் நம்ம கூட இருப்பாங்க. அப்போ தான் சீக்கிரமாக அந்த திருப்பணியானது சீக்கிரமாக முடியும். அதில் நமக்கு இன்னும் இதில் வந்து பெரிய நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கட்டணம் வந்து அமையணும். அதனால் இது வந்து நல்ல முடிவு எடுத்திருக்கின்றது.
திண்டுக்கல் இருக்கின்ற மக்கள் எல்லாருமே, குறிப்பாக அவருடைய அனுசூரிய அவர்களுடைய எஸ்எஸ்கே அவருடைய குமாரர்கள், சுமன் பேட்ரிக்ஸ் அவர்கள், நீங்கள் மட்டும் பெரிய நிறைய பேர் இருக்கின்றவர்கள், மேடாவுடைய அவர் இருக்கிறாங்க, சாமி இருக்கிறாங்க, எல்லாம் நாங்கள்லாம் கோவிலே நாங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறோம். எங்களுடைய சப்போர்ட் எவ்வளோ வேணாலும் நான் கொடுக்கின்றோம். கோவிலில் பார்த்தீங்கன்னா ஞானசபையை ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே எங்கே பாலிட்டிக்ஸே இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா நான் ஒருவன் தான், நான் எடுத்த முடிவு தான். அப்போது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 40 நாள் அந்த கட்டணத்துக்கு முன்னாள் வெறும் காலை இடத்துல அடுத்தது அகவலை சிவகுமார் நிறைய பேர் உட்காந்து சொல்லுவோம். இந்த 40 நாள் நகர்பாலனம் பண்ணி முடிச்சு இறைவனை பேசி விண்ணப்பித்து உடனே பார்க்கும்போது உடனே கட்டடம் ஆரம்பிச்சிடணும்னு அந்த ஒரு வேண்டுகோளை விண்ணப்பித்து நான் ஆரம்பித்தேன். இந்த கட்டடம் மனமலை மாதிரி ஒரு 25 சென்ட் இடம் இப்போ பயிற்சி கூட கட்டியிருக்கோம். பாராட்டங்கள் பயிற்சி அரங்கம் கட்டியிருக்கோம். கீழே ஒரு குவார்டர்ஸ் கட்டியிருக்கோம். மேலே ஒரு டெரஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ரூபாய் அது ஆயிருக்கும். ஒரு 3 வருஷம் இந்த கட்டடத்துக்கு ஆயிருக்கும். அது இல்லாமல் இடத்துக்கு ஒரு 30,000 ரூபாய். பட் அதெல்லாம் ஒன்றும் செலவாக எனக்கு தெரியல. தயானந்திய ஒரு ரங்கம் மிகவும் அந்த ஞாபகத்துடைய அந்த கட்டத்துக்கு 2016 செப்டம்பர் கட்டி முடித்து நல்லபடியாக அந்த ஞாபகத்துடையாகும் நடந்து கொண்டிருக்கின்றது. நீயும் அதே மாதிரி இந்த ஞாபகத்துடைய பார்த்தீங்கன்னா சத்திய ஞான சத்திய தயவு ஞாபகம், தயவு சத்திய ஞாபகத்தை என்று நாம் பெயரிடலாம். ஏன்னா சத்திய ஞாபகங்கிறது தயவு இல்லாமல் இந்த சத்திய ஞாபகம் நம்ம வரவுல இருந்தாலும் கூட இங்கே கட்டக்கூடிய தயவு சத்திய ஞாபகம். ஏன்னா சத்திய ஞாபகத்துக்கே தயவு ரொம்ப அடிப்படையில் இருக்கிறது. அது ஆதி அந்த வரவுகளுக்குரிய ஆதியாக இருந்தால் இது அண்டமாக இருக்கிறது. அணகு நெறி மனமெல்லாம் பெருவாள் கிடைக்கக்கூடிய அந்த தயவு தேடணும் அப்படின்னா இங்கே தான் வரணும். உடம்புல சத்திய ஞானத்தை சொல்லி அதுக்குரிய ஆண்டவனை சக்திச்சாரத்தை கண்டு அங்கே நின்று இங்கே அநேக வாழ்வதற்காக இங்கே வந்துதான் ஆகும். ஸோ இதுதான் அந்த முடிவு நேராக இருக்கு. சாமி அந்த மாதிரி எப்பவுமே சத்திய தயவு சம்பாதனை சொல்லுவார். அது மற்றவர்களே பற்றி நம்ம தேவையில்லை. கண்டிப்பாக இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா தயவுன்னு சொல்லுவது அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாத நிறைய சம்பாதிகள் இங்கே ஏற்றுக்கொள்கின்றார்கள். நிறைய பேர் சொல்ல பேசுகிறாங்க, நிறைய பேர் சாமியோட நூலை கேட்குறாங்க. நிறைய பேர் நிறைய ஆகிட்டே இருக்காங்க. அதுவும் அந்த கொரோனா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆன்லைன் கிளாஸிங் சாமியோட பற்றி நிறைய பேர் கேட்கப்பட்டு நிறைய பேர் சொன்னதற்கு ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்களுக்குலாம் உதாரணமாக இந்த கட்டடம் கட்டி இந்த சாமியோட நூல்கள் எல்லாம் இங்கே நமக்கு விற்பனை சொல்லியிருக்கோம். நல்ல சாதனை பயிற்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் நல்ல ஒரு பயிற்சியுடன் இருந்தால் இனி வரும் காலத்தில் இந்த சமாதானம் இங்கிருந்து தான் சுத்தாரமே வளர்ச்சி அடைக்கக்கூடிய அனுபவம். வளர்ச்சி அடையக்கூடிய சமாதானம் இப்போ மற்ற இடங்களில் இருந்தாலும் கூட சாமியுடைய நூல்களை படித்து இன்றைய தயவு மூலமாக தான் சுத்தமான வளர்ச்சி அடையும். உலகம் பூரா அதுக்கு இதை பார்ப்பதற்கு சாமியுடைய தயவு இல்லாமல் போக முடியும். ஏன்னா இவருடைய விளக்கம் படித்து பார்க்கும்பொழுது விச சன்மார்க்கங்கள் மீறி எந்த அளவுக்கு டீப்பாக போகுது பார்க்குறது. என் ஞாபகம் வச்சுட்டு நான் உள்ள திரும்பி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த தயவுக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது தயவு. அதனால் இங்கிருந்து தான் உலகப்பூராவும் நம்முடைய தயவு ஞான இந்த ஞானம் எல்லாம் இங்கிருந்து தான் போகணும். வேறு நாட்டில் வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நேராக தொடர்பு இங்கே தான் போடுறாங்க. உடனே நூறுலாம் கேட்குறாங்க, படிக்கிறாங்க, நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்குறாங்க, ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்க. இந்த நூலில் படித்து நிறைய விஷயங்கள் இது தெரியாது, இந்த நாளாக தெரியாமல் இருந்தது. இந்த திண்டுக்கல்லே ஒருத்தர் பிரிச்சோன்னு ஒருத்தர் இவருக்கு இருந்தவருக்கு இவரை பற்றி தெரியும். அப்புறம் மதுரையில் கடற்கரையாக பேசி நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்டு மிக தெளிவாக்கி நம்மளாம் விட ஒரு 4-3 வருஷம் தான் இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய தெய்வம் எந்த சந்தேகம் கேட்டாலும் 1 வருஷம் தான் ஒரே ஒரு
பேசிட்டாரு. அவர் எல்லாமே செய்யறாரு. அதனால் யூஎஸ்ல இருக்கிறவங்கலாம் வந்து இந்த மாதிரி காங்கிரஸ் ஆதரவாக நிதி திரட்டுற விஷயத்துல வந்து நிறைய என்ஆர்ஐ ரொம்ப அற்புதமான ஒரு வருஷத்தை ஆரம்பிக்கின்ற இந்த கடையில் இந்த நாகரிகம் அவர் 4 பேர் 3 பேரும் மற்றவங்க அம்மையாரும் 4 பேர் வந்து இதை நமக்கு அந்த நல்ல அருமையான இணைந்து ஜெயா அவங்களும் நம்ம இதில் இணைந்து அருமையான இந்த கட்டத்தை எடுத்து நாமெல்லாம் ஒரு சப்போர்ட் இருந்து கண்டிப்பாக நல்ல ஒரு நிலையிலே உடனே ஆரம்பித்து சீக்கிரமாக அதை நடத்த வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. தயாநிதி சுவாமி அவர்கள் வந்து விட்டு துணையாக இருக்கிறார். நான் வேணுங்கிற எல்லா சப்போர்ட்டும் நான் ஒரே கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். அதோட முயற்சி எதுவுமே தேவையில்லை. இன்னைக்கு ஆரம்பித்தோம், அந்த ஆரம்பித்த இன்றைய நாடுகளுடைய சுவாமிகள் நம்ம எல்லாம் பார்க்கிறோம். எல்லாம் வந்து அது காலகட்டம். காலகட்டம் வந்து இப்பதான் வந்து ஆன்மா கொட்டுப்படுவதற்கு ஆன்மாவுக்கு ஏற்படுவதனால்தான் இந்த சர்வாங்க தைவு என்ற பொருள் வந்து சாமி பக்குவம் ஏற்படுறது ரொம்ப முக்கியம். அதுக்கு எல்லாரும் இந்த தயவு ஞானத்தை சொன்னதுதான் ஆன்மாவை பக்குவப்படுத்தக்கூடிய இடமாக இருக்கும். முக்கிய ஞானம் சொல்லலாம். இந்த மாதிரி நடவடிக்கை ஞானம் ஆதியாக இருந்தால் தெய்வ சக்தி ஞானம் அந்தமாக இருக்கின்றது. கோவையில் இருக்கக்கூடிய தெய்வ வலுவாக இருக்கிறது. இந்த கோவையில் சாதாரண நல்ல அருள் ஒளிகளை வாழ்வேன் நாங்கள் நிறைய கூட அண்ணாலயத்திலிருந்து கௌரவங்க பயிற்சிலாம் கொடுத்துருக்கோம். பக்கத்தில் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வராங்க. அந்த மாதிரி ஞானம் சரி நம்ம நிறைய விஷயங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் மறைச்சு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்தியா அதெல்லாம் வெயிட் வரணும் கட்டப்பட்டு முதல்ல இப்போ இந்த கட்டணம் கொடுத்துருவோம். வெயிட் தெரிவித்து நான் வந்து அதில் சத்திச்சாரம் இது பக்கத்தில் சாமி என்ன சொன்னோன்னா கட்டணம் கட்டும்போது மேற்கு பகுதியில் சத்திச்சாரம் கிழக்கு பகுதியில் வந்து பரவாயில்ல சொல்லிட்டு இந்த ரெண்டையுமே வந்து கூட்டி தான் அந்த ஞானத்துக்கு வராது. சாமியுடைய இந்த தேவசக்தி ஞானத்தை எப்படி இருக்கணும்னா அனுபவபூர்வமாக சத்திச்சாரமும் பரவாயும் ஒன்று சேர்ந்து இந்த ஞானத்தை சொல்றாரு. அப்போ அந்த பக்கத்தில் அதாவது சத்திச்சாரம் பரவாயில்ல நம்ம நடுவில் வந்து நம்முடைய ஞானத்தும் இங்கேயும் வந்து அந்த மாதிரி எல்லா விதமான தயவு நூல்களெல்லாம் கிடைக்க முடியல. குருவில் வந்து நடைபெறக்கூடிய நல்ல என்னென்ன வழிகளை எப்படிலாம் நம்ம வந்து இந்த கோயில் கட்டலாம் எப்படிலாம் சுவாமிகளை தயாநிதியாக இருக்கின்ற தயாநிதி அவரே நமக்கு நீங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பார் என்று நம்பிக்கை இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் தானாக அவர் தயாநிதியாக இருக்கீங்க. அவரே சகோதரர்களாக நம்ம எல்லாரும் தயவில் இணைந்து இந்த தெய்வ சிகிச்சை கட்டி சத்துவிகாரம் இந்த உச்சபை பொச்சபையிடன்னு உள்ள நிறுவி உலக மக்களுக்கெல்லாம் இந்த தயா சன்மானத்தை கொண்டு செல்லலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நாமளும் தயாவரம் கேட்டு தயாவரம் வந்து ஒரு கோயில் அமையணும் மாநிலத்தில் ரொம்ப
இதை தெரிஞ்சுக்கணும்னா இங்கே தான் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். எல்லாரும் இந்த ஆசிரியை தெரிவித்து இந்த முழு ஒத்துழைப்பும் கோவையிலிருந்து நான் போராடுகிறேன் வந்து பார்ப்பீரோ என்று நான் உறுதியமைத்து இருந்தறிவும் நிதியில் முதல்ல நன்றி சொன்னேன். நீங்கள் தான் முதல்ல நீங்கள் தான் அது இதெல்லாம் உண்மையை மட்டும் கொடுத்தீங்களா? அதுவே எனக்கு பார்க்க ஒன்று கூடி இருக்கும் பொழுது என்ன முடிய மாதிரி இருக்கு. மின்சார ஒத்துழைப்பு குறைவாக இருப்பதனால் சற்று எல்லோரும் அருகில் வந்து அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் எல்லோருக்கும் கேட்க வேண்டும். நம்முடைய தயவு செம்மன் கோயில் ராமதாஸ் ஐயா அவர்கள் கோவையிலே பெரிய அளவிலே அவர்கள் சன்மார்க்க பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். சுவாமிகளை என்ன நினைத்தார்களோ, தயவு நெறியிலே என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கண்ட கனவை செயல் வடிவத்திலே இப்பொழுது இன்றைய சூழ்நிலை செய்து வருபவர் நம்முடைய ராமதாஸ் ஐயா அவர்கள். அதனால்தான் நாம் இங்கே திருப்பணி என்று சொன்னதுமே அவர் மிக மிக மகிழ்ச்சியோடு உடனே தொலைபேசியில் எனக்கு ஃபோன் மூலம் தெரிவித்தார். நிச்சயம் நான் வந்து விடுகிறேன், என்னால் இயன்ற அளவு என்னென்ன செய்ய முடியும் அனைத்து இடத்திலும் செய்கிறேன் என்று ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் சொன்னார்கள். இப்படிப்பட்ட பெருமகனார் நல்ல ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கின்றார். அவர்கள் பல வழியிலே அவர் அந்த தயவு பணியிலே அவர் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவருடைய நிறுவனத்தில் இருக்கின்ற அனைத்து ஊழியர்களையும் அதில் ஈடுபட செய்கின்றார். அது ஒரு பெரும் காரியம். ஏனென்றால் சுமார் 100கணக்கான ஊழியர்கள் இருக்கிற இடத்திலே நல்ல ஒரு சன்மார்க்க பணியை செய்ய வேண்டும் என்றால் அவர்களும் ஈடுபடுத்தி செய்ய வேண்டும் என்றால் அது ஒரு பெரிய கடமை. அப்படிப்பட்ட நல்ல கடமையை அவர்கள் நிறைய மனதோடு அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய தொண்டு ஓங்கி வளர எல்லாம் தயவு பெறுவதற்கு மிகப்பெரிய பிரார்த்திக்கிறார். நம்முடைய தயவு செம்மன் அருகில் இருக்கின்ற சின்னாளப்பட்டியலை பல தெய்வ பணிகளை செய்து வருபவர். அங்கே தயாவளி நிலையை ஏற்படுத்துவதற்கு முழு காரணகர்த்தாக இருந்தவர் நம்முடைய தியானதி அவர்கள் அங்கே சில காலம் அங்கே வாசம் செய்து வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமகனார் ராமராஜ ஐயா அவர்கள் இப்பொழுது இந்த தயவு பணியை பற்றி அவர்கள் நல்ல ஒரு சிறிய உரையை பகிர்ந்து கொள்ள வர வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். சோமையா அவர்கள் சொன்னதை போல புனிதமான நாள் நம்முடைய தயவில் திருப்புமுனை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இது அமைந்திருக்கின்றது. வெகு காலமாக எல்லோர் உள்ளத்திலும் ஒரு ஆசையாக வளர்ந்து கொண்டது இந்த நிலையை சொன்னால் அது மிகையாகாது. நம்முடைய சித்தர் பெருமக்கள் தான் சொல்லுவார்கள், குரு அமைவது என்பது நம்முடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலே அமைவது என்று சொல்லுவார்கள். ராம்ஸ்பர்க் போன்ற ஞானிகளெல்லாம் சொல்வார்கள், குரு சாமானியமாக நீங்கள் அடைய முடியாது, நீங்கள் எத்தனையோ ஜென்மத்தில் செய்த ஒரு புண்ணியத்தினால்தான் நீங்கள் குருவை நீங்கள் அடைய முடியும். அந்த வகையிலே நாம் என்ன புண்ணியம் செய்திருக்கின்றோமோ, நம்முடைய மூதாதையர்கள் என்ன புண்ணியம் செய்திருக்கின்றார்களோ தெரியாது. நாம் சுவாமிகளை ஒரு குருவாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு வாய்ப்பை நமக்கு இறைவன் நல்கி இருக்கின்றார். நம்முடைய தமிழ் சித்தர் எல்லாம் சொல்லுவார்கள், எழுத்து சித்தர் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்லுவார்கள், குருவை யாரும் நீங்கள்
நீங்களாக அடைய முடியாது. குரு உங்களை அழைத்தால் தான் அவர் பக்கத்திலேயே நெருங்கி போக முடியும் என்று சொல்லி அந்த எழுத்து சித்தர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாம் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக, நம்முடைய பெற்றோர்கள் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரியமாக வாயிலாக நாங்கள் நம்முடைய வள்ளல் பெருமானையும் சுவாமி சரவணானந்தா அவர்களையும் குருவாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அவர்களும் நாம் அந்த அவருடைய பாதத்தை அணுகியதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா அம்சங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்விலே எத்தகைய ஒரு தாக்குதல்கள் வந்தாலும் அதையெல்லாம் அவர்கள் தாங்கிக் கொண்டு நமக்கு ஒரு பெரிய ஒரு பலமாக அவர்கள் இன்றளவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்களை அறிந்தவர்கள் அறிவார்கள். இங்கே மட்டுமல்ல, அமெரிக்காவில் இருக்கின்றவர்கள், உலகத்திலே பல நாடுகளில் இருக்கின்ற அவருடைய அன்பர்கள் எல்லாம் இன்றளவும் அவர்களை துதிக்காமல் இருந்ததில்லை. அந்த அளவு நம்முடைய சின்னாளப்பட்டி செல்வராஜ் போன்றவர்கள் எல்லாம் சுவாமிகளிடத்திலே ஒரு அணுக்கு தொண்டராக இருந்து அங்கே சின்னாளப்பட்டியிலே சுவாமிகள் அவர்கள் ஒரு 60 நாட்களுக்கு மேலே அங்கே தங்கியிருந்தார்கள். அங்கே தினமும் மாலையிலே உட்கார்ந்து பேசுவார்கள். எல்லோரும் போய் அவர்களை அணுகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அத்தகைய ஒரு பாக்கியமெல்லாம் நம்முடைய சின்னாளப்பட்டிக்கு கிடைத்தது என்றால் இன்றளவும் அந்த அங்கே அன்னதானம் பெருகிக் கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு முக்கிய காரணம் சுவாமியினுடைய அருளாசிதான். இன்று காலையிலே ஆகாரம் வழங்குகின்றோம், மதியம் ஆகாரம் வழங்குகின்றோம். மதியம் வழங்கிய ஆகாரத்தை அவர்களுக்கு இரவிலும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாக்கி வருகின்றோம். பல அன்பர்கள் மனமுவந்து, உலகத்தில் உள்ள பல அன்பர்கள் மனமுவந்து அவர்கள் வந்து பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய ஒரு நிலைமை சின்னாளப்பட்டியில் இன்றைய ராமதாஸ் ஐயா அவர்களெல்லாம் வந்து பார்த்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் ராமதாஸ் ஐயா அவர்கள் நம்முடைய சோமர்கள், நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுடைய குமாரர்கள் எல்லாம் இதற்கு தூண் போல நம்முடைய சன்மார்க்கத்திற்கு சேர்ந்த திண்டுக்கல்லிலே ஒரு தூண் போல அவர்கள் அமைந்திருக்கின்றார்கள். இதை அவர்கள் தமிழ் உலகத்திற்கு மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு காட்டுகின்ற ஒரு முயற்சியை அவர்கள் ஈடுபட்டு கண்டிருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தை புதுப்பித்து நிர்மாணித்து உலகுக்கே அவர்கள் அந்த உன்னதத்தை, சுவாமிகளுடைய ஒரு புகழை, சுவாமிகளுடைய ஒரு சாநித்தியத்தை எளிமையான, உலகத்திலேயே எளிமையாக வாய்ந்த ஒரு சுவாமி நம்முடைய சுவாமியை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த அளவுக்கு மிக எளிமையாக அந்த பக்கத்து வீட்டிற்காரருக்கு கூட தெரியாமல் தன்னுடைய தவ வாழ்க்கையை உண்மையான தவ வாழ்க்கையாக வாழ்ந்தவர் நம்முடைய சுவாமி என்பதிலே எவ்வித ஐயமும் இல்லை. உலகத்திலே நீங்கள் எந்த ஞானியர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்முடைய சுவாமிகளைப் போல அவராக சமைத்து உணவு உண்டு வருகின்றவர்களுக்கும் அளித்து நல்ல சொற்கள் கூறி ஒரு எந்த வகையிலும் தன்னுடைய வெளிக்காட்டிக் கொள்ளாத ஒரு தன்மை எந்த ஞானியிடத்திலும் இல்லை. அத்தகைய ஒரு உன்னதமான ஒரு மகத்தான ஞானியை நாம் நம்முடைய குருவாக பெற்றிருக்கின்றோம் என்பதிலே எந்தவித சந்தேகமும் வேண்டாம். அத்தகைய ஒரு சூழ்நிலையை நம்முடைய சிவம் ஐயா அவர்கள், கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய குமாரர்கள், நம்முடைய ராமலிங்கம் சகோதரர்கள் எல்லாம், ராமதாசர் போன்றவர்களெல்லாம் இன்று ஏற்படுத்திய பொள்ளாச்சியர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் குதிரை என்ற பேசிக் கொண்டிருக்கிறது கூட சொன்னார்கள். இன்னும் ராமதாஸ் ஐயா அவர்கள் சொன்னதைப் போல மிக நல்ல அளவிலே நாம் பெரிய ஒரு இடங்கள் வாங்கி நல்ல முறையிலே செய்திருக்கலாமே என்று கூட அவர்களெல்லாம் அந்த ஆசைப்பட்டார்கள். அந்த ஆசையெல்லாம் நம்முடைய சுவாமிகளுடைய எளிமை அதையெல்லாம் தகர்த்தெறிந்து இன்றுதான் அதற்கான நம்முடைய ஒரு ஆசைக்காக நம்முடைய வருகின்றவர்கள் எல்லாம் சுவாமியை பற்றி அறிய வேண்டும், அவருடைய போதனையை பற்றி அறிய வேண்டும், அவருடைய அருமையான தமிழை பற்றி அத்தகைய தமிழ் நாம் எங்கும் பார்க்க முடியாது. அவர்கள் நூலில் எழுதியிருக்கின்ற அந்த தமிழினுடைய இனிமை, ஒரு இலக்கண தமிழறிஞர்கள் ஒரு பயிற்சியோடு எடுத்துக்கொண்ட அந்த இலக்கண முறையெல்லாம் அவர்கள் பின்பற்றி ஒரு அழகு தமிழிலே அவர்கள் நூல்களை எடுத்தால் கடைசி வரைக்கும் வைப்பதற்கு மனம் வராத அளவிலே அந்த அளவிலே அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது நாம் கொடுத்த பாக்கியம். இந்த நம்முடைய முன்னோர்கள் செய்த பாக்கியத்தினாலே நாம் வழங்குகின்ற முன்னால் வணங்கி
இருக்கின்ற நம்முடைய தெய்வங்களுடைய ஒரு பலத்தினாலே நம் சாமியவர்களை நாம் குருவாக பெற்றிருக்கின்றோம். அத்தகைய இந்த இடத்தை இன்னும் ஒரு நல்ல முறையிலே ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக மாற்ற வேண்டும் என்று நம்முடைய ஆண்கள் எல்லாம் முயற்சி செய்வது எங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சி அளிக்கின்றது. நாம் சின்னாளப்பட்டி அன்பர்கள் சார்பிலே நாம் எத்தகைய உதவியை உங்களுக்கு வேண்டுமானாலும் உலக அளவிலே இருக்கின்ற நம்முடைய சாமியினுடைய அவரை பின்பற்றுபவர்கள் தினமும் சாமியினுடைய படத்தை அந்த ஜோதியை எங்கிருந்தாலும் வழிபடுகின்ற அவர்களை எல்லாம் இணைத்து எங்களாலான உதவியை பரிபூர்ணமாக செய்வோம் என்று இந்த சுவாமியுடைய சன்னிதானத்தை கூறி என்னுடைய உரையை நம்முடைய தயவான உரை மிக அற்புதமான நிகழ்ச்சினார். அடுத்தபடியாக திண்டுக்கல் சன்மார்க்க நெறி பரப்பி வருகின்ற எஸ்எஸ்கே ஐயாவுடைய குமாரன் எஸ்எஸ்கே அரிஜோகி அவர். இன்றைய தினம் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து சன்மார்க்க நண்பர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் விழா மேடையில் அமர்ந்திருக்கும் ஒருவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா மதத்திற்கு எப்படி கோயில், ஆலயங்கள், மசூதிகள் எல்லாம் அமைந்திருக்கின்றது, அதெல்லாம் பல அந்த கால ராஜாக்கள் எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட உருவாக்கியதுனால்தான் மதத்தினுடைய அடிப்படை கொள்கைகளெல்லாம் இன்று வெளிப்படுகின்றன. அதே போன்று நமது வள்ளற் பெருமானார் வடலூரில் நல்ல சத்தியநாராயண சபை அவர் வாழும் காலத்திலே நிறுவிவிட்டார். அதே மாதிரி தர்மசாலையும் ஏற்படுத்தி உள்ளார். இப்படிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறதுனால தான் நமக்கு அங்கேருந்து எல்லாருடைய விளக்கங்களும் அமைப்புகளும் எப்படி நாம் வாழ வேண்டும் என்று எந்த நெறிமுறையில் செல்ல வேண்டும் என்பதெல்லாம் தெளிவாக நமக்கு புரிகின்றன. அதுபோன்று தான் தயவு பற்றி சிந்தனை செய்து மிக உயர்ந்த அளவிலே நம்ம வள்ளற் பெருமானார் எப்படி அவர் அன்பு பற்றி எந்த அளவுக்கு கொண்டு சென்றாரோ தயவு பற்றியும் அவர் மிக விளக்கமாக கூறியுள்ளார். அவர் வாழும் காலத்திலே இது ஆரம்ப காலத்தில் அவர் இருக்கும் இடத்திலே தெய்வாலயம் அமைந்து விட்டார். அவர் வரலாறு கொண்டு தான் நினைவு கொடுத்தார். தொடர்ந்து சின்னாளப்பட்டியிலும் தேவாலயத்தை ஏற்படுத்தி அங்கும் சிறப்பாக நடைபெறுகின்றது. நம்மளுடைய திண்டுக்கல் நாகல்நகர் பகுதியில் அப்பா நின்று எல்லோருடன் இணைந்து அங்கு ஒரு தேவாலயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் இருக்கும் இடத்தில் உலகத்திற்கே ஒரு தயவு என்பது என்ன என்பதற்கு நல்ல விளக்கமாக ஒரு பெரிய அளவிலே இங்கு உருவாக வேண்டும். அவர் எண்ணியது போல் இது உலகத்துக்கே ஒரு உதாரணமாக திகழ வேண்டும். ஆனால் எப்பேற்பட்ட ஒரு இடத்திலே தெய்வாலயம் நல்லா அமையணும். அது அமைவதற்கு எல்லா சன்மார்க்க அன்பர்களும் ஒன்று சேர்ந்து நாங்கள் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவோம் என்று நாங்கள் எல்லாம் எண்ணி உள்ளோம். இன்று காலையில் கூட வாசகை ஜுவல்லரி மகன் நம்ம ரவி சந்தித்தார். வாங்க கூட்டத்துக்கு வாங்கன்னு நான் அழைப்பு கொடுத்தேன். இன்றைக்கி கொஞ்சம் மதுரைக்கு செல்ல வேண்டியதனால் வருவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு சொன்னார். நீங்கள் எப்படி கொண்டு போனீங்களோ எங்களுடன் இணைந்து எல்லா விதத்திலும் நாங்கள் பணிகள் நன்கொடைகள் வழங்குவதற்கு தயாராக உள்ளோம் என்று அவர் அறிவித்தார். அதனால் அவருடைய தகப்பனருடைய கருத்துக்களும் நாங்கள் பற்றி கொண்டோம். ஆனால் அதெல்லாம் அவர் நோக்கமல்ல. நல்ல காரியம் நடத்துவதற்கு என்ன செய்யணுமோ எல்லோரும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தால் நிச்சயமாக அவரும் செய்வதாக அறிவித்தார். அதே போன்று தான் இப்போ ஐயா ராமதாஸ் ஐயாலாம் ஒரு வேகம் இருக்குது. இப்போ வந்துருச்சு. என்னங்க இது உடனடியாக நம்ம கவனித்து தான் ஆகணும். நாங்கள் ஐயாவுடைய வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், வாழ போகிறோம். அதனால் நம்ம நிச்சயமாக இந்த பணி ஒரு தேதி கூட நீங்கள் குறிப்பிட்டு சொல்லிடுங்க. அதை பூஜை போடுறதுக்கு இன்னும் காலத்தை தாமதிக்காதீங்க. தாமதிக்கணும்னா அதை அப்படியே செஞ்சு கொண்டே இருக்கும். ஆனால் அந்த ஆலோசனை கூட்டம் என்பது மிக ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைத்து உள்ளது. அது இல்லாமல் இப்போ பக்கத்தில் இப்போ சமீபத்தில் ஒருத்தர் சேர் பண்ணியிருப்பார் போல இந்த இடம். அந்த மகாராஜா நம்மக்கிட்ட சொல்லியிருந்தால கொஞ்சம் கூடுவோ குறைவோ நம்ம ஏதோ ஒன்று சொல்லி வாங்கி எடுத்துருப்பாங்க. அது ஒன்றும் நமக்கு பிரச்சனையே இல்லை.
இல்லை அவங்க என்ன நினச்சா இங்கே வந்தாங்கன்னா ஏதாவது சும்மா கட்டுவாங்களா, இல்லை ரேட்டு நம்ம கேட்குற ரேட்டு கேட்காம கம்மியான ரேட்டுக்கு கேட்டுருவாங்களா அப்படின்னு அந்த பயம்லாம் அவங்களுக்காக வேண்டியதில்லை. இப்போ கூட அது யார் கையில் இருக்கா, நாங்கள் முறையிடலாம், முயற்சிக்கலாம். அதோடு இணைந்து நாங்கள் செயல்பட்டால் இந்த தேவாலயம் மிக விமர்சையாக பெரிய அளவில் நல்லபடியாக அமையும். எப்படியே நகரத்துக்குள்ளே இருந்தால் தான் இப்போ ஐயா நம்ம சாமிகள் இந்த சாமின்னா எனக்கு பெரியப்பா தான். எங்கள் அப்பா நம்மளுடைய பங்காளி பெரியப்பா முறை தான். அதாவது தந்தையாருக்கு செய்வதில் நாங்கள்லாம் கடமைப்பட்டு உள்ளோம். என்னங்க தந்தையாருக்கு அப்பா என்ன செஞ்சிருக்காரோ அதன் முறையில் தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்போ கூட சரவணந்த சாமிகள் அவர் உலகத்துக்கு சாமிகளாக இருக்கலாம். ஆனால் அவர் ராமலிங்கத்துக்குலாம் எப்படி அவருக்கு ஒரு உறவுமுறை ஆகிறதோ அந்த அளவுக்கு இல்லைன்னா அடுத்த லெவலுக்கு நாமளும் அவரை நாங்கள் வழிபடுகிறோம். அதனால் அவருடைய எண்ணத்திற்கு நிச்சயமாக முயற்சி செய்து மிக கூடிய விரைவில் இங்கே வாஸ்து செய்து பூமி பூஜைன்னு செய்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம சிவராமதாரனா இருக்கிறாரு. நம்ம அனுபவிக்கணும் இல்லையாங்க. நம்ம இன்னும் வயசு ஒரு 100 ஆண்டுகள்லாம் இருக்க போகிறது இல்லை. இந்த காலம்தான். இந்த காலத்துக்குள்ளே ஏதோ நம்ம அமைச்சு கொஞ்சம் அந்த அந்த பங்கு நம்ம பங்கு வகிக்கணும். அப்போல்லாம் ஒரு சின்ன வயசில் தேவாலயத்தில் அவர் 53 வயசு. அப்போ அவர் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் அந்த கோயிலை கட்டிட்டு என்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால தான் ஓரளவு கொஞ்சம் விஜய் பண்ண முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் நாமளும் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட வயதில் ஆரம்பிக்கணும். கோயிலெலாம் கட்டினாலும் ஒரு மகாராஜா கட்டியிருப்பாரு, அடுத்த தன்னுடைய வாரிசுகள் அது நிறைவேற்றிருப்பாங்க. என்ன நினச்சாங்களும் அவங்க பார்க்க முடியாது. அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆரம்பிக்கணுமோ ஆரம்பிச்சிங்க. இந்த இடத்துக்கு முயற்சிப்போம். இருந்தாலும் இப்போ நல்லா பிளான்லாம் போட்டுட்டு வந்திருக்காங்க. அது கிடைச்சா இப்படி விஸ்தீர்ணம் பண்ணுறது அதுவும் நல்லா யோசிப்போம். ஆனால் எந்த விதத்தில் காலதாமதம் ஏற்படாமல் மிக விரைவிலே அப்படியா போன கூட்டத்தில் சரி ரைட் அந்த தேதியிலே நம்ம உடனடியாக துவங்குவதற்கு நாங்கள் எல்லாம் ஒத்துழைக்கிறோம் என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.